ஏற்கனவே பிசில தான் இருக்காங்க. அவங்களுக்கு 4% அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு அந்த அந்த ஏற்கனவே இருக்கக்கூடியல உள்ள கொடுக்கிற கோட்டால யாருடைய வாய்ப்பு மறுக்கப்படுது? மத ரீதியாக சிறுபான்மையினர்களுக்கு நாங்க எல்லாத்தையும் செய்யறோம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுப்பது, பக்கம் பக்கமா வாக்குறுதிகளை கொடுப்பது அப்படிங்கிறது சிறுபான்மையினர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பார்ப்பதன் காரணமாக மட்டுமே அப்படியான ஒரு வியூகத்தை இந்தியா கூட்டணி வகுக்குது அப்படிங்கிறார் ஸ்ரீகாந்த். பாலன் அது பதில் சொல்றதுக்கு முன்னாடி குமார் ஏதோ இந்த பூரி ஜெகநாத் கோயிலை பத்தி பேசினாரு. அது ஒரு மெட்டபரா, அவரு சொன்னதுபடி பார்த்தா ஏதோ மெட்டபரா பிஎம் பேசினாரு, நாம அதை லிட்டரா எடுத்துக்கிறோங்கிற மாதிரி குமார் அதை சொன்னாரு. அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். பூரி ஜெகநாத் கோயில் 1976 அந்த கோயில் மெயின்டெனன்ஸுக்காக ஏஎஸ்ஐ இடம் ஒப்படைக்கப்படுகிறது. 2018 ஒரு பிஏஎல் ஃபைல் பண்ணப்படுது ஒடிசா ஹைகோர்ட்ல. அந்த கோயிலை புனரமைக்கணும், அந்த கோயில ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பண்ணணும். 2018 பிஏஎல் ஃபைல் பண்றாங்க. 2018 அந்த கோயில ரிப்பேர் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட் ஆர்டர் போடும்போது ஏஎஸ்ஐ ரிப்பேர் பண்ண போகும்போது தான் அந்த கோயிலோட சாவி தொலைந்து விட்டதுன்னு 2018 கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாவி எப்ப தொலைஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனா கண்டுபிடிச்சது 2018 கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு 2024 பிரதமர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த தொலைந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு மெட்டபரா சொல்ல, ஒரு ரியல் கேஸ்ல பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டை லிங்க் பண்றாரு. இத எப்படி நம்ம கண்டிக்காம இருக்க முடியும்? இதுக்கு அவர் பிஜேடி ஒரு அழகான பதில் சொல்றாங்க. பிஜேடி என்ன சொல்றாங்கன்னா, 2000 2009 வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஆட்சி ஒடிசா மாநிலத்தில் இருந்தது. அப்போது டெம்பிள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மாதிரி அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டோட அமைச்சரா இருந்தவர் விஸ்வபூஷன் ஒருத்தர் அமைச்சரா இருந்தாரு. அவரு பாஜகவை சேர்ந்தவர். அவர் தான் அந்த கோயில் நிர்வாகம் அவர் கீழே தான் இருந்துச்சு. இந்த சாவி காணாம போனது யார்கிட்ட பதில் கேட்கணும்னா, பிஜேபியோட அப்ப விஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு இல்லங்க, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். பிரதமர் அங்க போய் கேட்க விட்டுட்டு இப்ப குமார் ஏதோ சொன்னாரு, பிரதமருக்கு தெரியாமலா பிரதமர் பேசி இருப்பான்னு. 2018 காணாம போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வி கே பாண்டியன் எப்போ இந்த கட்சியில சேர்ந்தார்? 2023 இந்த கட்சியில பிஜேடியில சேர்ந்தார். 2018 காணாம போன சாவிக்கு 2024 பிரதமர் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லுவாரு. அதை நம்ம பத்திரிகையாளராக இருந்தாலும் அதை நம்ம கண்டிக்க கூடாதுன்னாங்கன்னா அது நியூட்ரலிட்டி கிடையாது. யார் என்ன தப்பா சொல்றாங்களோ அதை ஃபேக்ட் செக் பண்றதுதான் பத்திரிகையாளரோட வேலை. அதுதான் நாங்க பண்ணேன். இரண்டாவது, இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகள் சிறுபான்மையினரை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் பார்க்கிறார்கள் என்பதுதான் பிரதமர் குற்றச்சாட்டா நீங்க சொல்றீங்க. சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடை கொடுக்கிறார்கள், சிறுபான்மையினருக்கு அதை கொடுக்கிறார்கள், இதை கொடுக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. பிரதமர் இதே யூபியில இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் வாக்கு வங்கி கொண்ட இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இதே பிரதமர் பஸ்மானந்தா முஸ்லிம்ங்கிற ஒரு முஸ்லிம்லயே மிகவும் பின்தங்கிய இஸ்லாமியர்கள் அவர்கள் மேம்பாட்டுக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்வோம்னு பிரதமர் சொல்றாரு. அதை எப்படி பிரதமர் எப்படி சொல்றாரு? சோ யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சமூக நீதியுடைய அடிப்படை தத்துவம். இதைத்தான் அனைத்து கட்சிகளும் தேர்தல் சமயமா இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அவர் உதாரணமா சொல்றாரு. நீங்க ஓபிசி பட்டியல்ல இஸ்லாமியர்களை சேர்க்கிற அந்த முடிவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இல்லையா, அதை மேற்கோள் காட்டுறாரு. பாருங்க, இதைத்தான் நான் சொன்னேன், இதை நீதிமன்றமே செய்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மென்ட்டை நம்ம குவாலிஃபை பண்ணுவோம். பாலா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இன்னும் நல்லா படிப்போம். ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அரௌண்ட் 70 இஸ்லாமிய சமூகத்திலேயே ஒரு 70க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் மட்டும் ஓபிசி லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது இஸ்லாமிய சமூகத்திற்கே மிகப்பெரிய ஒரு அநீதி. ஏன்னா வெறும் இஸ்லாமிய சமூகத்தில் வெறும் 70 கிளாஸஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த ரிசர்வேஷனை குவாஷ் பண்றதுக்கு பேசிக்கான இதுதான். ஏன்னா சட்டம் அனைவருக்கும் சமமானதுக்கு இது எதிராக இருக்கிறது. இதனை இஸ்லாமியர்களை ஒரு ரோட் பேங்கா பாக்குறாங்க. அங்க இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர் மம்தா பானர்ஜி தேர்தல் பரப்புரையின் போது சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கமிஷன் அமைச்சு கமிஷன் ஒரு டேட்டாவே இல்லாம அவசர கதியில இது போன்ற ஒரு ரிசர்வேஷனை கொடுத்திருக்காங்கிறதுனால தான் அதை குவாஷ் பண்ணி இருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட் அதை எப்படி பாக்குறாங்கிறத நாம் பொறுத்து பார்ப்போம். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு சமூக நீதியின் அடிப்படை தத்துவம். அதனால்தான் தமிழகத்தில் இன்னும் 69% இடஒதுக்கீட்டை நாம் வைத்திருக்கோம். தமிழகத்திலும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிராக்கெட்ல அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே இடஒதுக்கீடு நீங்க சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் டிடிபி சந்திரபாபு நாயுடு அதே இஸ்லாமியருக்கு 4% இடஒதுக்கீடு என்பது
டிடிபி கட்சியோட நிலைப்பாடு. அதே கட்சியோட தான் பாஜக அங்க கூட்டணியில் இருக்கு. சோ பாஜக ஆந்திர பிரதேசத்துல போய் இந்த பிரச்சாரத்தை முன்வைப்பார்களா? எனவே பாஜகவுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. இரண்டு சமூகத்திற்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடையோ ஒரு வேறுபாடையோ தூண்டி பெரும்பான்மை சமூகத்தோட பெருமையை தூண்டிவிட்டு அதன் மூலம் 80% பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய இந்த நாட்டில் அவர்களுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் பிரதமர் பதவியில் 10 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒருவர் இது போன்ற பிரச்சாரத்தை முன்வைக்கலாமா? இது இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஒரு டிவைட இது இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஒரு டிவைட கொண்டு வரப்போகுது? இது எலெக்ஷன் கமிஷனோட மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு மிகவும் எதிரானது. இத பிரதமர்னால ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அந்த மக்களுக்கு என்ன புரியுதோ அப்படிதான் பேச வேணும் அப்படின்னு சொல்றாரு குமார். அது ஏற்றுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனோட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இரண்டு சமூகத்திற்கு எந்த வேறுபாடையும் உருவாக்காமல் பேச வேண்டும், சோசியல் ஹார்மனியை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷனோட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அத பிளேட்டன்ட்டா பிரைம் மினிஸ்டர் வயலேட் பண்ணிருக்காங்கறதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஒரு அட்வைசரி கொடுக்கறாங்க. ஓகே குமார், ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ் வந்து பிரதமர் தொடர்ச்சியா பேசுவதை நம்ம எப்படி ஜஸ்ட் லைக் தட் அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் ஒரு மென்டஃபர் அப்படின்னு எப்படி கடந்து போயிட முடியும்னு கேக்குறேன். அதாவது ஆட்சி ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய எண்ணங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம பிரச்சாரத்தை பேசுறதே அந்த மக்களுக்கு ஏற்றாற்போல பேசினா மட்டும்தான் அந்த மக்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ இவர் சொல்றாரு இல்லையா, பாண்டே 23 தான் பாண்டியன் 23 சமூகத்துக்கு ஏதாவது தூண்டி வர்றது, ஒடிசால போய் தமிழ்நாட்டு மக்களை தூண்டி வர்றது அது மக்களுக்கு ஏத்த மாதிரி பிரச்சாரம். 23 தான் அவர் கட்சியில் சேர்ந்தார். அவர் அங்க ஒடிசா கேடர்ல அவர் ஐஏஎஸ் ஆபீசரா பணியாற்றி அங்கதான் லைஃப் டைம்ல அங்கதான் இருந்திருக்காரு. அவர் இவர் சேர்ந்த இப்ப சேர்ந்தார் மாதிரி சொல்றது. எத்தனை ஒடிசா கேடர்ல எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க? ஒடிசா கேடர்ல எத்தனை மத்த மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க? அதனால 2018ல தொலைந்தா கண்டுபிடிக்கப்பட்ட அரவிந்த் என்ன போறாதீங்க சார், இவர் என்ன பண்றாரு? பிரதமர் ஏன் கண்டிக்கிறார்? அத பேசுங்க. பிரதமர் கண்டிக்கிறது இது ஒண்ணு. இப்போ விஜய் மல்லையா அங்க இருந்து பணம் திருடிட்டு லண்டன்ல இருக்காரு. இப்போ விஜய் மல்லையா அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு வைங்களேன். காங்கிரஸ் கொடுத்த லோன் தான் அவர் எடுத்துட்டு போனது. ஆனால் 10 ஆண்டு காலத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீங்க காசு கொடுப்பீங்க, வண்டி ஏத்தி விடுறாங்க. சரி, வேண்டாம் எல்லாரும் பேச வேண்டாம். எல்லாரும் பேச வேண்டாம். நீங்க லோன் கொடுப்பீங்க. எல்லாரும் ரிகவர் பண்ணிருக்கோம். எல்லாரும் பேசுறதுக்கான நேரம் வேணும். எல்லாரும் பேசுறதுக்கான நேரம் வேணும். அவர் பேசணும். அவர் 24 லட்சம் கோடி ஓட விட்டு பேச போறீங்க. அடுத்து நீங்க தான் பேச போறீங்க. குமார் பேச நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இல்ல உலக தலைவர் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும்ல. அவரு பேசணும். அவர் பேசணும். அவருக்கு நேரத்தில் பேசலாம். 6 வருஷத்துல சாவிதடி எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது இப்போ அப்ப லண்டன்ல இருக்கார். லண்டன்ல எல்லா திருடர்கள் நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை அவர் அங்க இருக்காருன்னு சொன்னா இங்க உள்ள பணத்தால் விஜய் மல்லையா லண்டன்ல வச்சிருக்காருன்னு சொல்லிட்டா லண்டன்ல இருக்க மக்கள் பூரா திருடவங்க ஐரோப்பா பூரா எதிராக வரலாமா? அந்த மாதிரி தான் இருக்கு அவர் சொல்ற அர்த்தம். அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டாவது, இப்ப இவ்வளவு மதவாதிகள்னு முதல்வர் சொன்னார் லண்டன்ல இருக்காரு. ஆனா இந்த சாவி எங்க தமிழ்நாட்டுல இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், அதாவது இந்த முதல்வருடைய குற்றச்சாட்டுல நான் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு அதுக்கு மேல டைம் வேண்டியது. 2008 திமுக ஆட்சிங்க இருக்கிறது. வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு ஒரு 150 கோடி ரூபாய் சொத்து. அந்த சொத்தை ஒரு 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 மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அது பேரை நான் சொல்ல விரும்பல, அவங்க வந்து அந்த கோயில் சொத்து வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமா அங்க போர்டு இருக்கு. அந்த கோயில் இடத்துல கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 85 சென்ட். அதுல வடபழனி ஆண்டவர் கோயில் போர்டு இருக்கிறது. அந்த போர்டு இருக்கும் போதே அந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோயில கோர்ட்டுக்கு போய் சொல்றாங்க.
கோயில் கோர்ட்டுக்கு போகுது. கோயில் ஏற்கனவே கோயில் பொசிஷன்ல தான் இருக்கு. கோயில் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போனா அங்க யாரு தாசில்தார் அப்பியர் ஆகல, கலெக்டர் அப்பியர் ஆகல, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்பியர் ஆகல, டாக்குமெண்ட்டும் போடல. கேஸ் போட போனவங்க டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு தானே போயிருக்கணும். ஆக கேஸை போட்டு டாக்குமெண்ட் இல்லாம எக்ஸ்பார்ட்டி ஆகி யாரும் கோர்ட்டுக்கு போகாம அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்ல, யார்கிட்ட மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனே டாக்குமெண்ட் இல்ல, அவங்களுக்கு ஜட்மெண்ட் ஆயிருக்கு. கோர்ட்டை கம்ப்ளீட்டா மிஸ்கைட் பண்ணி ஆட்சியில எவ்வளவு இடம் ஏன் சென்னையில உள்ள ஆட்சியில கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. சென்னையில உள்ள உதாரணம்னு கேட்டதுனால நான் இதை சொல்றேன். ஆக அந்த சொத்து இன்னை வரைக்கும் இன்னைக்கு தேதியில இப்ப கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க சார். எல்லாரும் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. சாலிகிராமத்துல பெரியார் நகர் பக்கத்துல எல்லாரும் வந்தா போய் பாருங்க. தமிழக முதலமைச்சருக்கு நான் இதுல வைக்கிற வேண்டுகோள், இந்த ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க, இவங்க மூலமா அவர் பதில் சொல்றாங்க சொல்லிட்டோம். எஸ் சையத் பதில் சொல்லுங்க சுருக்கமா. நான் வரேன் 2000 கோடிக்கு அதிகமான கோயில் நிலங்கள் இந்த ஆட்சியில தான் மீட்கப்பட்டிருக்குன்ற பதிவையும் சேர்த்து போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தா, அதை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தவங்களுக்கு யார் ஆதரவா இருந்தா அவர்களிடத்தில் மீட்டு கோயிலுக்கும் பொது சொத்துகள் வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. இன்னொன்னு, இவர்கள் தொடர்ந்து மதவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதுக்கான காரணம் சொல்லுங்க. திருவண்ணாமலையில பாஜக கோடி யார் யார்ட்ட மீட்டிங் ஒரே பாஜக 2000 கோடிக்கு வச்சிருந்தாரா? உங்களுக்கான ஒரு நிறைவு கருத்துக்கான ஒரு நிமிடம் நான் கொடுக்கணும். அவர் பேசினா நான் கொடுக்கிறேன். ஆர்டிஐ விவரப்படி 24 லட்சம் கோடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வெய்வாக் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெரும்பாலானவர்கள் இவருடைய ஆட்சியில தான் ஓடிட்டாங்க. அவங்களை மீட்டு கொண்டு வரணும் ஒண்ணு. இன்னொன்னு, ஓபிசியை பற்றி பிஜேபி பேசுவது வந்து ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்துக் கொன்ற ஓனாய் சாட்சி சொல்வதை போல இருக்குது. முதல் அரசியல் சட்ட திருத்தம் 1951 இதே மேல வரும்பொழுது கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்று தீனதயாள் விவாதத்தை தான் பொருளாதார அடிப்படையில் சொன்னாரு. ஆனா 7, 8, 90 மண்டல் கமிஷன் அமுல்படுத்திய பொழுது மந்திர்னு கோவில் எடுத்தது பிஜேபி தான். அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க சொன்னாங்க 25/9/1990 எல்கே அத்வானி ரத யாத்திரை போடும்போது இந்த இது வந்து புயல் கிளம்பி விட்டது, இந்த வில்லில் போடப்படுகின்ற அம்பு அயோத்தியை நோக்கி போக போகிறது என்று ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்து அதை புதைகுழிக்கு அனுப்புவதற்காக திட்டம் போட்டது இன்றைய பிஜேபி தான். அதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். போதையை பத்தி பேசினாரு. ஈசி இப்போ ரிப்போர்ட் கொடுத்திருக்குது. இதுவரை பிடிக்கப்பட்ட பணமும் போதையும் 8889 கோடியிலே குஜராத்திலே மாத்திரம் போதை பொருட்கள் 3958 கோடி பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈசி சொல்லிருக்கு. போதையுடைய நுழைவாயிலே குஜராத், போதையுடைய நுழைவாயிலே இவர் காலகாலமாக கட்டியாள்கின்ற குஜராத் தான் நுழைவாயிலாக இருக்கிறது. ஒரு வரியில சுருக்கமா சொன்னார். தமிழ்நாட்டுக்கு நுழையிற போதே குஜராத்ல பிடிக்கிறோம் நாங்க. எல்லாத்துக்கும் மேல அவர் குஜராத்துடைய போர்ட்ல அதானி போர்ட்ல தான் வந்து இறங்குது. சார் அதானி போர்ட்ல தான் வந்து இறங்கி இருக்கு. கருத்துக்கு பதில் சொல்லுங்க. கருத்துக்கு பதில் சுருக்கமா சொல்லுங்க. அதாவது அப்படிதான் பேசுவாங்க. அவங்க பதில் இல்லாதப்ப அப்படிதான் பேசுவாங்க.